அது எல்லாம் அழகா சொல்ற. மொய்த்த வல்வினை ஒரு தேன் கூடு இருக்கிறது அல்லவா, அதுல எவ்வளவு தேன் நீங்கள் உள்ளன, கூடு குறிச்சு கொண்டு இருக்கிறது அல்லவா. நாம் பல கல்ப கோடி காலம் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் பிறந்து கொண்டே இருந்தோம், இறந்து கொண்டே இருக்கிறோம். இவையா பஜகோ சொல்றோம் யாரு? ஆதி சங்கரர். அவர் என்ன அழகா சொல்றார்? பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் மூடமதே புனரப்பி ஜனனே புனரப்பி மரணே மூடமதே. மூடத்தனமாக இருக்காதீர்கள், கோவிந்த நாமத்தை சொல்லுங்கள், அடுத்த பிறவி உங்களுக்கு கிடையாது. அதத்தான் தொண்டடிப்படியாழ்வார் மூன்று எழுத்து உடைய பேரால் பகவான் நாமதேயத்தை நாராயணான் சொல்லுத, கோவிந்தான் சொல்லுத. உங்க தர்ம இதுவே நான் பார்க்க இது எதை தொண்டடிப்படியாழ்வார் சொல்றார். இது அழகா அப்படியே தவப்பார் ஒரு கதை சொல்லுவார். என்னடா, ஒரு பிராமணன் இருந்தான், அவனுக்கு 4 பிள்ளைகள். 4வது பிள்ளைக்கு நாராயணா என்ற ஒரு பெயரை வைக்கிறார். அந்த பிராமணன் வேறு வழியாக செல்லும் பொழுது தன் கடமைகளை மறந்தான். எப்பேற்பட்ட தன்னுடைய சந்தியாவந்தனத்தை மறந்தான். ஒரு 10 ஆண்டு காலம் வேசியின் வீட்டிலே இருந்து விட்டான். 10 வருஷம் கழிச்சு கூடாத சேர்க்கை நோய் வந்துச்சு அவனுக்கு. அப்ப வீட்டுக்கு வரான். அப்ப தாய் சொல்றா, அந்த 4வது பையன் நாராயணான்னு சொன்ன பாத்தியா, இவ யாரு? அவன் கேட்கிறான், இவன் தாண்டா அவங்க தகப்ப, நம்ம நடுக்காட்டிலே விட்டு சென்றவன் என்று தாய் சொல்லுகிறார். உடனே அந்த நாராயணா என்ற பையன் தன் தகப்பனுக்கு தேவையானதை எல்லாம் செய்யறான். இவன் என்ன பண்றான்? தனக்கு தண்ணி வேணுமா? நாராயணா தண்ணி. தனக்கு சாப்பாடு வேணுமா? நாராயணா சாப்பாடு. தனக்கு துணி வேணுமா? நாராயணா துணி. இவன் பாருங்க, சாப்பாட்டுக்காக நாராயணான்னு சொல்றான், தண்ணிக்காக நாராயணான்னு சொல்றான், துணிக்காக நாராயணான்னு சொல்றான். இது எங்க அழகாக எடுத்து காட்டுகிற பெரியவர்கள் தொண்டடிப்படியாழ்வார் இந்த பாசுரத்தில் எடுத்து காட்டுகிறார் மிக அழகாக. அப்ப இவன் இறக்கும் தருவாய் வருகிறது. மேலே விஷ்ணுதூதர்கள் வருகிறார்கள், யமதூதர்கள் வருகிறார்கள். இந்த நாராயண நாமத்தை சொன்னதினாலே அவங்க பேசுறது இவன் கேட்கிறான். அவன் நாராயண நாமத்தை சொன்னான், ஆகையினால் அவனுக்கு யம பயம் இல்லை, நரக பயம் இல்லை. நாங்கள் அவனை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறோம் என்று விஷ்ணு தூதர்கள் அழைத்து செல்கிறார்கள். உடனே யமதூதர்கள் யமகிட்ட போய் கேட்கிறான், என்ன சுவாமி, நீங்க தான் பெரிய தலைவர், நாங்க இருந்தோம், உங்களுக்கு மேல ஒரு தலைவர் இருக்கிறார் பாருங்க. இந்த அரசியல்வாதிகள் போற சின்ன தலைவர் போல நிறைய கிடைக்காது, பெரிய தலைவர் போல நிறைய கிடைக்கும். அவருக்கு மேல ஒரு தலைவர் தான், அவருக்கு மேல ஒரு தலைவர் தான், அதுபோல எல்லாருக்கும் மேல ஒரு தலைவர். அவங்க தான் யாரு? அவங்க தான் நாராயணன். அது சொல்ல யாரு? நான் முகனை நாராயணன் படைத்தான், தான் முகமாய் சங்கரனை தான் படைத்தான், அந்த அது மேலிட்டே ஆழ்வுள் அப்படின்ற இந்த யமதூதர்கள் யமகிட்ட போய் கேட்கிறாங்க, என்ன சுவாமி, நீங்க தான் தலைவர் நினைச்சிருந்த, வேற யாரோ ஒரு தலைவரா நம்ம, அவன் தான் நாராயணன். நம்ம அவன் எப்பேற்பட்ட பாவி, தன் பிள்ளைகளை கைவிட்டான், மனைவியை கைவிட்டான், அவன் நரகத்துக்கு போகணும், தன் சந்தியாவந்தனம் பண்ணுவதை கைவிட்டான், அப்புறம் அவன் பாவிதானே, அவன் பாவெல்லாம் போயிட்டு சொல்றாங்களே. யமதூதர்கள் யமகிட்ட கேட்கிறாங்க, இது எங்க நடக்குது? யமலோகத்தில் நடக்குது. அந்த நேரம் 2 பேர் கை விலங்கோட அவன் நரகத்துக்கு அனுப்பணும், அங்க நிக்கிறாங்க. இவங்க 2 பேர் பேசுறத காது கொடுத்து கேட்கிறாங்க. அப்ப யமன் சொல்றார், இல்லப்பா, பூலோகத்துல அவன் கோவிந்த நாமத்தை சொன்னான், நாராயண நாமத்தை சொன்னான், அதை சொன்னதினாலே அவன் பண்ண பாவம் எல்லாம் போய்விட்டன, ஆகையினாலே அவன் சொர்க்கத்திற்கு ஏறினான். இதை யமன் சொல்கிறான். தூதுவர்கள் கேட்கிறார்கள். 2 பேர் கைவிலங்கோட நின்று சொன்னல, அவங்க காது கொடுத்து கேட்டுட்டாங்க. அந்த 2 பேர் கைவிலங்கோட இருப்பவர்கள், அடடா, பூலோகத்துல நம்ம கூட கோவிந்த நாமத்தை சொல்லாம போயிட்டுமே, நாராயண நாமத்தை சொல்லாம போயிட்டுமே, சொல்லி இருந்தா நம்ம இந்த நரகத்துக்கு வந்திருப்போமா என்று நினைத்தார்கள். நினைத்த மாத்திரத்திலே கைவிலங்கு அறுபட்டு 2 பேரும் சொர்க்கத்துக்கு போயிட்டாராம். இதை யமன் பார்த்தான். இதெல்லாம் பப்ளிக்க பேசாதான், அப்ப உங்களுக்கு எனக்கு வேலை இல்லாம போடும். இதை சொல்றது யாரு? தொலைபெரியாழ்வார். நரகமே சொர்க்கம் ஆகும் நாமங்கள் உடைய நம்பி அவனதூர் அரங்கம் என் ஆறு அயத்துவே இந்த அழிய மாந்தல். நரகமே சொர்க்கமாகும். நீ நரகத்துல கூட பகவானுடைய நாமதேயத்தை சொன்னா, இப்ப கைவிலங்கோட இருந்தால அவன் நாராயணன் என்ன நினைச்சான்? பூலோகத்துல கோவிந்த நாமத்தை சொல்லிருக்கலாமே, நாராயண நாமத்தை சொல்லிருக்கலாமே, நான் சொன்னதையே நான் பாவி அப்படின்னு நினைத்தான். நரகலோகத்துல யமன் எதிர்க்க அவரே என்ன பண்றாரு? யமன் இதையெல்லாம் பப்ளிக்ல பேசாத, பப்ளிக்ல பேசுறது நமக்கு தான் அதிகம். பூலோகத்துல எல்லாம் பாவி நைபர் இருக்கிறாங்க, பப்ளிக்ல பேசி கோவிந்த நாமத்தை பத்தி சொல்லும்போது எங்க காமிச்சிருக்கிறாங்க.
ஆனா யம படத்துல யம என்ன சொல்றான், டேய் பேசாத. அப்ப உடனே என்ன பண்றது, நீ ஏன் காதுல சொல்லு, நானும் காதுல சொல்றேன். இத சொல்றவர் யாரு? கமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு திருமகியார். மிக அழகா பாடுற. அப்ப இதெல்லாம் ஆழ்வார்கள் நமக்கு சொல்லவில்லை என்றால் நமக்கு தெரியுமா? தெரியாது. அகையினால தாம் மாறன் பணித்த தமிழ் மறைக்கு மங்கையகோர் ஆரங்கம் கோர் அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை 2 காலங்கள் பாடுறார். வளமாமணிகள் உபதேச ரத்ன மாலையிலே விசேஷமாக எடுத்து காட்டுகிறார்.